ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் சுப்பையாங்கிறவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப பேராசை பிடிச்சவர், பணத்தாசை பிடிச்சவரும் கூட. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் பணத்தை பின்னாடியே போய்கிட்டு இருந்தார். டேய், என்னடா போன மாசமே வட்டி தரணும்னு தரவே இல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இந்த மாசமா தருவியா? ஐயா, போன மாசமே விளைச்சல் கொஞ்சம் கம்மியா இருக்குது, அதனாலதான் தர முடியல. இந்த மாசம் கண்டிப்பா சேர்த்து கொடுத்துட்றேங்க ஐயா. இந்த மாசம் நீ கொடுக்கல, உன் வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமானத்தையும் தூக்கி வெளியே போட்டு கதவை சாத்தி போடுவேன், நினைப்பிச்சுக்கோ. ஐயா வேண்டாங்க ஐயா, என் பிள்ளைங்க எல்லாம் தெருவுக்கு வந்துருவாங்க. இந்த மாசம் எப்படியும் கொடுத்துருவாங்க ஐயா. சுப்பையா நிறைய காடு வச்சிருக்காரு, தோட்டம், துறவு, வீடு அப்படின்னு நிறைய வச்சிருந்தாலும் பணத்தை எல்லாம் வட்டிக்கு விட்டு அதுலேயும் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னதான் சம்பாரிச்சாலும் பொண்டாட்டி கூடயோ குழந்தைங்களோடையோ ஒரு நேரத்தை கூட செலவழிக்காம பணத்து பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஏங்க, இப்படி பணம் பின்னாடியே ஓடுறீங்களே, எனக்கு என்ன பிடிக்கும், உங்க பையனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எங்க கூட ஏதாவது கொஞ்ச நேரமாவது செலவழிக்கிறீங்க? அட ஏண்டி, இவ்வளோ பணத்தையும் நானா தூக்கிட்டு போறேன்? எல்லாம் உங்களுக்காக தான் சம்பாதிக்க போறேன். அதுவும் இல்லாம பணத்தை வச்சு என்ன வேணா வாங்கிக்கலாம். நீ போய் வேலையை பாரு போ. பணத்தை வச்சு என்ன வேணா வாங்கிக்கலாமாங்க? அப்ப எங்க 2 பேர்த்து கூட நீங்க நேரமே செலவழிக்க மாட்டீங்க. கம்முன்னு போயிரு, என்ன எரிச்சல் பண்ணிட்டு இருக்காத. இவ்வளோ பணத்தையும் நான் தூக்கிட்டா போறேன், எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு ரொம்ப கோபமா சுப்பையா சொல்றான். அப்பா, அவரு உங்க காட்டுல தானே வேலை செய்யறாங்க. அவங்க பிள்ளைங்களோட எவ்வளவு ஜாலியா விளையாடுற பாருங்கப்பா. எனக்கும் ஆசையா இருக்குப்பா, வாங்கப்பா போய் விளையாடலாம். டேய், எனக்கு வேலை நிறைய இருக்குது, நான் போய் காசு நிறைய சம்பாதிக்கணும். உன் கூட விளையாடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. போய் உங்க அம்மா கூட போய் விளையாடு போ அப்படின்னு கோவத்தோட சுப்பையா சொல்றான். அந்த பையனும் வருத்தத்தோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அம்மா, என் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் அவங்க அப்பா கூட எப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா? எவ்வளோ ஜாலியா விளையாடுவாங்க தெரியுமா? ஆனா அப்பா மட்டும் ஏமா இப்படி இருக்காரு, என் கூட விளையாடவே வர மாட்டேங்கிறாரு. தினமும் ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க என் ஃப்ரெண்டோட அப்பாலாம். ஒரு தடவை கூட அப்பா என்னை வந்து கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறாரு. நான் என்ன படிக்கிறேன்னு கூட அவருக்கு தெரியல. ஏம்மா இப்படி இருக்காரு, நீயாவது சொல்லுமா. நம்ம சொன்னா கேட்குற நிலைமையிலே இருக்காரு. அவருக்கு பணம் தாண்டா முக்கியம். அவர்லாம் நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டாரு. நான் உனக்காக இருக்க சாமி, அவர் இல்லைன்னா என்ன? சரிம்மா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு போயிடலாமா? அங்க போனா ஜாலியா இருக்குமா? இங்க இருந்தா தனியா இருக்கிற மாதிரியே தோணுது. சரி வா போலாம் அப்படின்னு சுப்பையாவோட பொண்டாட்டியும் அவங்க பையனும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. சுப்பையா தனியா இருக்காரு. தனியா இருந்தாலும் அவருக்கு புத்தி மட்டும் வரவே இல்லை. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு, உடம்பு சரியில்லாம போயிருது. நம்ம பொண்டாட்டி நம்ம கூட இருந்திருந்தா நம்மள நல்லா பார்த்துருப்பாளே. இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு வேற போயிட்டாலே, என்ன பண்றது? அதான் நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை போட்டா 4-5 வேலைக்காரி கூட வந்து நம்மள பாத்துக்குவாங்க. எதுக்கு நம்ம அவளை நம்பணும்? இந்த நிலைமையில கூட சுப்பையாக்கு புத்தியே வரல. ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அப்பதான் யமன் வந்தாரு. சுப்பையா, உனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, உன்னை கூட்டிட்டு போலாம் நான் வந்திருக்கேன், வா போலாம். அதுக்குள்ள என்னோட சாவு வந்துருச்சா? இவ்வளோ சீக்கிரமா வந்துருச்சு. ஐயா, எனக்கு ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க. நான் போய் என் பொண்டாட்டி என் பசங்களோட நேரத்தை செலவழிச்சிட்டு வரேன். இவ்வளோ நாளா என் பணம் பின்னாடியே போயிட்டேன். என் பொண்டாட்டிங்களும் என் பசங்களையும் நான் பார்க்கவே இல்லை. இப்ப சாகர நிலைமையில தான் எனக்கு அதெல்லாம் தோணுது. நான் போயிட்டு வந்துடுறேங்க ஐயா, ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க. தர முடியாது அப்படின்னு யம தர்ம சொல்லவும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணா தரங்க ஐயா, எனக்கு 1 மணி நேரமாவது கொடுங்க. நான் போன்லயாவது பேசிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற பணத்தை கூட நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த 1 மணி நேரம் அவகாசம் மட்டும் கொடுங்க. நான் போன்லயாவது என் பிள்ளைங்க பொண்டாட்டி கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சுப்பையா ரொம்ப கெஞ்சினாரு. அப்பயே அந்த யம தர்மம் ஒத்துக்கல. கடைசியா, ஐயா, எனக்கு கடைசி ஆசையா 1 நிமிஷத்தை கொடுங்க.
அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாரு. உடனே யமதர்மர் சரி, கடைசி ஆசைங்கிறனால உனக்கு அந்த ஒரு நிமிஷத்தை தரேன், எடுத்துக்கோ. அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஒரு நிமிஷத்துல அவன் ஒரு டைரி எடுத்து அதுல எல்லாமே எழுதி வைக்கிறான். அப்படி அதுல என்ன எழுதி வைக்கிறான்னா, அவன் பொண்டாட்டி பத்தி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, நீ எவ்வளோ தூரம் சொன்ன, நான் தான் உன் பேச்சை கேட்கல, எங்க கூட நேரம் செலவழிங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் தான் கேட்காம பணம்னு பணம் பின்னாடியே ஓடிட்டேன். அந்த பணத்தை வச்சு என்ன வேணா வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்னால ஒரு நாளை கூட அந்த பணத்தை வச்சு வாங்க முடியல. இப்பதான் நான் தப்ப உணர்ந்துகிட்டேம்மா. தம்பி, நீயும் என்னை மன்னிச்சிருப்பா. உன் கூட கொஞ்சம் கூட நேரம் செலவழிக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு எழுதி வைக்கிறாரு. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் சொல்றேன், உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்க குடும்பத்தோட செலவழிச்சிருங்க. பணம் நமக்கு முக்கியம்தான், நமக்கு தகுந்ததை எடுத்து வச்சுட்டு மீதி நேரத்தை குடும்பத்தோட செலவழிங்க. அந்த நேரம் போயிடுச்சுன்னா திரும்ப வராது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்மளால அதை வாங்கவும் முடியாது. அதனால தயவு செஞ்சு குடும்பத்தோட நேரம் செலவழிங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த யமதர்மரோட போயிட்டாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பணத்தை வச்சு நம்ம எதையுமே வாங்க முடியாது. நம்ம இருக்கிறப்பயே நம்ம குடும்பத்தோட நேரத்தை செலவழிச்சு சந்தோஷமா இருந்துக்கணும். நம்ம அப்புறம் செலவழிச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா அந்த நேரமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா சுப்பையாவுக்கு இது எல்லாமே அவரோட கடைசி நொடிகள்ல தான் புரிஞ்சிருக்குது. உங்களுக்கு முன்னாடியே புரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த கடைசி நொடியில நம்ம திருந்தனா என்ன பிரயோஜனம்? யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. முன்னாடியே திருந்துங்க, முடிச்சுக்கோங்க.